ப்ரொடியூசர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது வேறு வழி இல்லை. ஒரு நாளைக்கு அவங்க இவ்வளோ ஃபுட்டேஜ் கொடுத்தாகணுங்கிறது இருக்குது. ஸோ ப்ராம்ப்டிங்கை நம்பி தான் ஓடுறாங்க. நீங்கள் அப்படி ஏதாவது ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா சார்? உங்களுக்கு ப்ராம்ப்டிங் தரேன்னு சொல்லி ஏதாவது? நான் ப்ராம்ப்டிங்கை நம்பினதே கிடையாது. இந்த ப்ராம்ப்டிங்கில் நடிச்சிட்டு இருக்கவங்கள பக்கத்தில் இருந்து பார்க்குறேன். வேறு வழி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் நடிக்கிறேன். சொல்லியிருக்கீங்களா? சம்டைம்ஸ் எனக்கு என்ன கன்ஃபியூஸ் ஆகும்னா அவன் படிக்கும்போது அதுக்கு ரியாக்ட் பண்ணிவிடுவேன். அவங்களுக்கு திரும்பி ஆமாம் ரியாக்ட் பண்ணிவிடுவேன். நமக்கு எது முதல்ல கேட்குது. பட் அது கொஞ்சம் நாளடைவில் அது அட்ஜஸ்ட் ஆகிடுது. இப்போ நான் வந்து டிவியில் சங்கமம்னு ஒன்று பண்ணேன். ரொம்ப நல்ல ரோல் கிடச்சிது. ஒரு 3 சீரியல் சேர்ந்து வந்ததில் அங்கே எல்லாருமே என்னை தவிர எனக்கு வந்து ஏதாவது ரொம்ப நான் வரியாக நம்ம நடுவில் ஏதாவது நான் கொஞ்சம் கேப் விட்டால் அந்த வார்த்தையை எடுத்து கொடுக்குறது தான். ஏன்னா எங்களுக்கெல்லாம் நாடகத்தில் என்ன சொல்லி தந்திருக்காங்கன்னா அர்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க, அதை அப்படியே கொண்டுறணுங்கிற அவசியம் இல்லை. உங்கள் வார்த்தைகளையும் போட்டு கொண்டுடலாம். அது ஒரு ஓன் எமோஷன்ஸாக சில வரும்போது வரும். சில லைன்ஸ் மட்டும் ஒரிஜினலாக கதாசிரியர் என்ன எதிர்பார்க்குறாரோ அது மட்டும் அதை மாற்றக்கூடாது. ஏன்னா அவங்க அதுக்காகவே எழுதியிருக்காங்க. நடிகர்கள் கிட்ட இருக்கிறது வந்து ப்ராம்ப்ட் படிக்கிறவங்கள்ட்ட இருக்காது இல்லை? டெஃபினட்டாக இருக்காது. அவனுக்கு அதுவே கிடையாது. அந்த ஒரே ஆள் 4 பேர் படிக்கிறான். அவன் என்ன பண்ண முடியும் பாவம். ஆமாம், அவருக்கு கொடுத்துருக்க ரோல் அதெல்லாம். பட் அதான் சொன்னேனே, நான் பார்த்த வரைக்கும் என்னென்னா டைம் கன்ஸ்ட்ரெயின்ட். அவங்களுக்கு கொடுக்கப்படுற பட்ஜெட்டு இவ்வளவு தான். அதனால தான் நமக்கு இந்த வெப் சீரீஸ்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கு. சினிமா மாதிரி எடுக்கிறாங்க. ஒரு வாரத்துக்கு நல்ல டைம் எடுத்துருக்குறாங்க. இப்போ நான் ஒரு அருமையான வெப் சீரிஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று பண்ணேன், நல்லா ஓடிச்சு ஜி5ல, 5ஆம் வேதம்னு சொல்லிட்டு ரொம்ப ஹிட் அது. இப்போ மெட்ராஸ் மர்டர்ஸ்னு ஒன்று பண்ணியிருக்கேன். அந்த காலத்து லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்க கதையாக பண்ணியிருக்காங்க. அதுலலாம் நல்ல ரோல். அதெல்லாம் பக்கமாக டைலாக்ஸ். நான் ப்ராம்ப்டிங்கை நம்பவே இல்லை. ஃபுல்லாக வாங்கிட்டு அர்த்தத்தை புரிஞ்சுட்டு சொல்லியிருக்கேன். சீரியல்ஸை விட வெப் சீரிஸ் பெட்டராக இருக்குது. டெஃபினெட்லி. ஏன்னா தே கிவ் யூ டைம். அது மூவி மாதிரி தான் எடுக்கிறாங்க. மூவி பட்ஜெட்டும் இருக்காது.